நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் சர்பத். நேற்று ஓட் பண்ணதில் வந்து லெமன் ஜூஸாக பைனாப்பிள் சர்பத்தானே நிறைய பேர் அன்னாசி பழம் சர்பத்து தான் சொன்னீங்க. செல் எடுக்கலாம் எல்லாம் அங்கே கேட்குறேன். ஆ எங்கெங்கேயோ போகிறேன் நான், சிங்கப்பூர் வரைக்கும் போகிறேன். சிங்கப்பூர் வரைக்கும் நல்லா ரொம்ப வேலை பார்க்குறீங்க, நல்லா குடிச்சிட்டு தெம்ப வேலை பார்க்கலாம்ல. சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்க. வேணா வாங்கிக்கோங்க, இன்னும் இருக்கு. இந்த தாத்தாவுக்கு ஊற்றி கொண்டே சார். எங்கள் மாமா வந்து குடிச்சிட்டாரு, இப்போ 2வது தடவை வந்து கேட்டிருக்காங்க. சளி பிடிச்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் வர திருவிழா பின்னாடி இருக்க முருகன் கோயிலில் வர ஞாயிற்றுக்கிழமை இருந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாளுமே வந்து விசேஷம். முருகன் கோயிலில் வந்து திருவிழா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன சர்பத் கொடுக்க போகிறோம் அப்படின்னா பைனாப்பிள் சர்பத் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 70 ரூபாய். ஏன்டி ரேட்டெல்லாம் சொல்கிறேன்? பரவாயில்ல, சரி ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து தரமாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பக்கெட் தண்ணி குடிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம், அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம். நாளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம், என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், செல்வா வந்து போடுவார், அதில் வந்து ஓட் பண்ணுங்கள் என்ன சாப்பாடு கொடுக்கலான்னு. சப்ஜா விதை சேர்த்துடலாம். வெயிலுக்கு இதுதான் நல்லது. நேற்று வெண்பொங்கல் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது வெண்பொங்கல் தானே நேற்று கொடுத்தேன். வெண்பொங்கலும் சாம்பாரை கொடுத்தாச்சு நேற்று வீடியோலாம் பாருங்கள். போட்டுடலாம். வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சி, பாதாம் நல்ல குளிர்ச்சி. என்ன அப்படின்னா வந்து நம்மளோட உடம்புல உள்ள ஹீட் எல்லாம் வந்து இந்த சப்ஜா விதை வந்து கூலிங் பண்ணும், குறைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் சர்பத். நேற்று ஓட் பண்ணதில் வந்து லெமன் ஜூஸாக பைனாப்பிள் சர்பத் தானே நிறைய பேர் அன்னாசி பழம் சர்பத்து தான் சொன்னீங்க. ஸோ சில்வர் வாளி வாங்க சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, வாங்கிடுவோம் கூடிய சீக்கிரம். கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் தேத்திக்கிட்டு. இதே மாதிரி இது எத்தனை லிட்டர்? 10 லிட்டரா, 15 லிட்டரா, 20 லிட்டரு? ஒரு 15-10 லிட்டரே போதும் நம்மளுக்கு. அந்த வாளி, அந்த வாளி வாங்குறப்ப நம்ம பைக்குக்குள்ள நடுவில் வைக்கிற மாதிரி வாளியாக வாங்கணும். அது மாதிரி சில்வர் வாளி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுகர் பார்த்து கொட்டு, ரொம்ப இனிப்பாயிர போகுது, சக்கரை பாவம் மாதிரி. கலக்கிட்டு இது பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம். நிறைய பேர் அது எதுக்கு எலுமிச்சம்பழத்தோட தோல் போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். அது போட்டோம்னா நல்ல ஒரு வாசனை. லெமன் ஜூஸ் குடிக்கையில் அந்த லெமனை வந்து உள்ளே போட்டு பாருங்களேன், அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நான் எப்படி லெமன் ஜூஸ் குடிப்பேன்னு கேளுங்க. தோலோட தான் வந்து தோலோட மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அப்புறம் அதை ஜூஸில் போட்டு அப்புறம் தான் அதை குடிப்பார். வடிகட்டி, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஸ் கட்டி தான். ஐஸ் கட்டி பார்த்து மெதுவாக தும்மேல் விழுந்துச்சுன்னா அப்புறம் இதாயிரும். மெதுவாக விட்டுரு. ஏன்னா 2 நாளாக ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதனால் அப்படி தானே. ஆமாம், நாளைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிட்டோங்க பாருங்க, குண்டா சைஸுக்கே இருக்குது. சரி அவ்வளோதான். வாங்க நம்ம வந்து தாத்தா படிங்களுக்கு. அது லெமனோட இதை போடு. சக்கரை இருக்கான்னு பாரு. இந்த கப்பு லெமன் ஜூஸே ஊற்றலை. ஐயோ, எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சது. எத்தனை எலுமிச்சம்பழம் புளிஞ்சிருப்பேன்? ஒரு 10 இருக்குமா? 15 எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றியாச்சு. இப்போ வந்து எலுமிச்சம்பழமே ஞாபகம். போடு. 15 எலுமிச்சம்பழம் ஊற்றியாச்சு, ஜூஸ் புளிஞ்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த கப்பு இதை குடிச்சு பாரு. நல்லா ஒரு கலக்கி விட்டு குடிச்சு பாரு. எலுமிச்சம்பழம்லாம் இன்னும் கலந்துருக்காதுல்ல. அதெல்லாம் தண்ணி தானே, தண்ணியோட தண்ணி வந்து டக்குன்னு கலந்து. குடிச்சு பாரு எப்படி இருக்கு. ஏற்கனவே எனக்கு சளி பிடிச்சிருக்கு. கொஞ்சோண்டு குடிச்சு பாரு நிஷா. குடி நிஷா. அதில் இனிப்பு இருக்கா, கூலிங் இருக்கா, என்ன அது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கு. சக்கரை எல்லாமே. சரி ஊற்று. தாத்தாவுக்கும் இவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும். இப்போ இங்கே ஒரு தாத்தா வந்து வேலை செய்கிறாரு. நம்ம வந்து அந்த தாத்தாவுக்கு வந்து கொடுக்கலாம். அந்த தாத்தா எது கொடுத்தாலும் நம்ம வேணானே சொல்ல மாட்டார், வாங்கி சாப்பிடுவார். என்ன வீடியோ எடுங்கன்னு வேற அந்த தாத்தா சொல்லியிருக்காரு. என்ன வீடியோ எடுத்து போடுங்க, என் பொண்டாட்டி பார்க்குறாங்க, என் வீடியோ எடுத்து போடுங்கன்றாரு. தாத்தா இந்தாங்க
வாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா நீங்க பாவம் வெயில் செல்ல எடுங்க செல் எடுக்கிறோம் எல்லாம் இங்கே கேட்குறா ஆ எங்கெங்கேயோ போகிறேன் நான் சிங்கப்பூர் எழுதி போகிறேன் நான் சிங்கப்பூர் வரைக்கும் நல்லா ரொம்ப வேலை பார்க்குறீங்க நல்லா குடிச்சிட்டு தெம்ப வேலை பார்க்கலாம்ல சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்க வேணா வாங்கிக்கோங்க இன்னும் இருக்கு போட்டிருக்கே இல்லையா சர்பத்து இந்த இதுல உட்காந்துருப்பாங்கல்ல கோவில்ல அவங்களுக்கு வெளியே உட்காந்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்க நீலாண்டார் பிள்ளையார் கோயிலில் கொடுக்குறது குதிக்கு பாட்டா எடுக்கிறது வீடியோ எடுக்க போட்டோ எடுக்க அப்பாவுக்கு கொடுத்தனி சார் நல்லா இருக்குல்லங்க தாத்தா இந்த தாத்தாவுக்கு ஊற்றி கொண்டே சார் எங்க மாமா வந்து குடிச்சிட்டாரு இப்போ ரெண்டாவது தடவை வந்து கேட்டிருக்காங்க சளி பிடிச்சிக்கும் தாத்தாவுக்கு கொடுங்க தாத்தா ஊற்றி தரேன் பிடிச்சாச்சு வரேன் பிடிச்சாச்சா பிடிச்சாச்சு இப்போ உங்களே தான் பிடிக்க வாங்க வாங்க வீடியோ எடுத்துட்டீங்களா அவங்கள அப்படின்னு தாத்தா தாத்தா அதே மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்னு இது வேலையெல்லாம் இருந்தால் ஃபோன் பண்ண சொல்லி ஆமாம் யாரும் உங்களுக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் வீடு கட்டுற வேலை வீட்டு வேலையில வீடு கட்டுறது பூசுறது கலவை கலக்கிறது இதெல்லாம் என்னென்ன தாத்தா வேலையெல்லாம் பார்ப்பீங்க சொல்லுங்க அதுக்கு என்ன அந்த வேலையெல்லாம் பார்க்க தாத்தாவை கூப்பிடுங்க களத்தூரில் உள்ள களத்தூரில் உள்ளவங்க பண்ணுங்க நாங்கள் வந்து தாத்தாவை சொல்லிடுறோம் வீடு அட்ரஸ் எல்லாம் சொல்லி என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க எல்லா வேலையும் செய்வேன் எல்லா வேலையும் இப்போ தாத்தா சுண்ணாம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் பூசுறது சுண்ணாம்பு பாத்ரூம் வந்து இந்த கலவையெல்லாம் கலந்து இது கொடுத்தாரு இப்போ வந்து இன்னும் படிப்பேன் குத்தனார் ஹெல்ப்பர் வேலை பார்ப்பேன் அதை போட்டு விவசாயம் பண்ணுவேன் எல்லா வேலையும் செய்வேன் எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க யாரும் உங்களுக்கு விவசாயம் அந்த இதெல்லாம் வேணும் ஆள் வேணும்னா இந்த தாத்தா கூப்பிட்டுக்கலாம் சரி எடுத்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம் அந்த முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் வர திருவிழா பின்னாடி இருக்க முருகன் கோயிலில் வர ஞாயிற்றுக்கிழமை இருந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாளுமே வந்து விசேஷம் முருகன் கோயிலில் வந்து திருவிழா 15ஆம் தேதி அப்புறம் 15ஆம் தேதி முடிஞ்சிருச்சு காப்பு கட்டியாச்சு அது முடிஞ்சிருச்சு 24ஆம் தேதி அன்னதானம் திருவிழா எல்லாமே 3 நாளுமே அப்புறம் கிராமிய கலை நிகழ்ச்சி 3 நாளுமே நிகழ்ச்சி இங்கே 24ஆம் தேதி அப்புறம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி 3 நாளுமே வந்து நிகழ்ச்சி 3 நாளுமே தெப்ப திருவிழா 26ஆம் தேதி நிகழ்ச்சி ஓகேங்களா ராம் கம்ப்யூட்டர்ஸ் ப்ளஸ் பாலநாராயணி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் களத்தூர் கிராமத்தார்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்துருங்க நம்ம வீட்டு எல்லாருமே வந்து வந்துருங்க நாமளுமே வந்து ஒரு பிக் சில இதுல வந்து சேர்ந்துருக்கோம் அதை வந்து பாருங்க வாங்க கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ணலாம் கண்டிப்பா முருகன் கோயிலுக்கு எல்லாருமே வாங்க ஆமா வெளியூர்ல இருந்தீங்கன்னா வீட்டுல கூட இங்க தங்கிக்கலாம் ஒரு நாள் தங்கி இருந்து திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு போய்க்கலாம் வாங்க ஓகே செம்மையா இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து சிட்டில இருக்கவங்கலாம் கிராமத்தை வந்து மிஸ் பண்ணுவாங்க எதனால அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் கிராமத்துல வந்து செம்மையா பண்ணுவாங்க ஸோ யாராவதுனா கண்டிப்பாக வாங்க இப்போ அன்னதானம் கொடுக்க போகிறதா தாத்தா பாட்டிகள் கொடுக்க போகிறதா ஃபுல்லாக பாருங்க பார்க்கலாம் ஓகே தாத்தா இதாங்க குடிங்க சாப்பிடு இந்தாங்கம்மா
அவருக்கு ஓகே. அந்த அவங்க அந்த அண்ணா கொடுப்பேன் கடைக்கு. இந்த தாரம்பதி இல்லை எப்பயும் வர்ற டைம் தானே. வருமா பாட்டி? அப்படியே மேலே கொடு. வருங்க பாட்டி வருங்க. இந்தாங்க. வாங்க. அதுக்குள்ளே இந்த கப்பெல்லாம் பிரித்து போடு. இந்தாங்க தைட்டு. அப்படியே எடுத்துட்டு போய் உள்ள பாடிட்டு இருக்காங்கல்ல, வேணுமான்னு கேட்டு சரி எடுத்து உள்ள போய் ரொம்ப நேரம் பாடிட்டு இருக்கா தண்ணி குடிக்காம. சரி சரி ஓகே உள்ள போய் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ உள்ள போங்க, வேணுமான்னு கேளு. ஓகேனா ஒன்று கொடு எல்லாருக்கும். அதெல்லாம் யார் என்ன சொல்றா? கொண்டு போங்க, சமையல் கட்டு பார்க்க. இந்தாங்க சாப்பிடு. இப்போ என்ன கொண்டு போகலாம் 3-4 டம்ளர் வரும் தானே. ஆனால் நிறைய பேர் இருக்காங்களாங்க. கொடுத்தாச்சு. இந்த அந்த புள்ள வருது ஊத்துரு. இந்த அந்த அக்கா வராங்க பாரு. இந்தா